ஹாய் ஹலோ வெல்கம் டு NISA'S தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி NISA'S தமிழ் வேர்ல்டை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சாதம் 2 பேர் சாப்பிட்ற அளவு, பெரிய வெங்காயம் 1 துண்டு துண்டாக அறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி மீடியம் சைஸ் பழம், அதையும் துண்டு துண்டாக அறுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பல் பூண்டை துண்டு துண்டாக அறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 இலை கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் ஒரு காய்ஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு. இது வந்து தாளிப்புக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா சீரகம் சோம்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேர்த்துக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கொஞ்சம் நல்லா அதை கலப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இதில் உப்பு சேர்க்கலைங்க, ஏன்னா சாதத்தில் நான் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், அதனால நான் உப்பு சேர்க்கலை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. சாதத்தை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ இதில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். சாதம் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். எந்த குழம்பு வைக்கணும், எந்த குழப்பமும் தேவையில்லை. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நம்ம வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவல் எது கூட சாப்பிட்டாலும், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். NISA'S தமிழ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.